மூணாவது மாடல் சினிமா மாடல். நானும் ஒரு நடிகர் தான், என்னையும் செல்லம் கூப்பிடுறீங்க, எனக்கும் வில்லனாவே பேரு கொடுத்துருக்கீங்க. ஆனா அதை நான் ஓட்டுக்கு பயன்படுத்த மாட்டேன். எனக்கு நல்லா தெரியும், அது நீங்க எனக்கு கொடுத்துருக்கிற அன்பு என்னுடைய திறமைக்கு ஒரு பொழுதுபோக்குக்கான ஒரு வினோதம் நான் கொடுத்ததுனாலதான். ஆனா அரசியல் வரணும்னா மக்களை பத்தி தெரியணும், விஷயம் தெரியணும். அப்படி எதுவுமே தெரியாம அந்த செலவாக்க வச்சு விஜய் அவர்கள் வராது. வரணும் வர வேண்டாம் நான் சொல்லல. நான் இப்ப பேசுறது எல்லாம் அவர் மேல வெறுப்போ அவர் மேல பகையோ இல்லை. நான் மக்களுக்காக மக்கள்ல ஒருத்தன சில கேள்விகள் மட்டும் நான் கேட்கிறேன். அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீங்க சொல்ல முடியாது. எனக்கு யாரு எங்களை ஆழ்வாங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பாதுகாப்பா யாரு வைப்பாங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க இன்னைக்கு சினிமாவுக்கு வரும்போது ஒரு நல்ல டான்ஸ் ஆடுறீங்க 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் டான்ஸுக்கு எவ்வளவு வருஷம் பயிற்சி பண்ணிருக்கீங்க? சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி டான்ஸ் கத்துக்கிறீங்க, சண்டை கத்துக்கிறீங்க, நடிக்க கத்துக்கிறீங்க. முதல் 2 படத்துல இருக்கிற விஜய்க்கும் இப்ப இருக்கிற விஜய் கிடையாதுல்ல. அந்த அளவுக்கு செலவாக்கு பேரு அன்பு சம்பாதிச்சிருக்கீங்க. நீங்க இதுக்கு மேல நடிச்சு ஆஸ்கர் வாங்க சந்தோஷப்படுறது நான் தான். நீங்க நடிச்சிட்டு இருந்தா தொண்டைக்குள்ள விரலை விட்டு விஜய் அடிப்போம். நாடை எப்படி கொடுக்கிறது? ஒரு நாடை எப்படி கொடுக்கிறது? நான் உங்க கையில ஒரு நாடு கொடுக்கிறதுக்கு என்ன தகுதியை நீங்க எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கீங்க? இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வந்ததுன்னு சொல்றீங்க. அது ஒரு பேச்சா இருக்கு, ஸ்டேட்மெண்டா இருக்கு. விட்டுட்டு எதுக்காக வந்திருக்கீங்க? காந்தி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாருக்காருன்னா நான் நம்புறேன். அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. இன்றைய வரைக்கும் ஒரு எதுக்கு விட்டுட்டு வந்தார்? இப்படி எத்தனையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் விட்டு கீழே இறங்கி அடிபட்டு மக்களுக்காக பேசி பேசி நம்பிக்கையை வாங்கி அப்பேற்பட்டு எல்லா விட்டு வந்த தலைவர்களாலதான் இந்த நாடு வளர்ந்திருக்கு. அதுக்கு நீங்க ஒரு 5 வருஷம் எதிர்கட்சியா எப்படி இருப்பீங்க? என்ன பண்றீங்க? உங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? அவங்களுக்கு என்ன தெரியுமோ? இந்த தொகுதி தெரியுமா? எப்படிங்க? என் டிரைவரோட பையனுக்கு ஒரு எம்எல்ஏ ஆக்குறேன். இன்னைக்கு நான் இங்க வந்து பேசுறதுக்கான தகுதி எனக்கு எப்ப வந்திருக்கு? 10 வருஷமா பேசிட்டு இருக்கேன் அரசியல். 10 வருஷமா மக்களுக்காக மக்களாக நின்று பேசி பேசி புது புது புரிதலை தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு தேடல் உங்களுக்கு வேண்டாமா? கொடுத்துட வேண்டியதான். வந்த உடனே நான் சிஎம், எனக்கு பவர் கொடுத்துருந்தா எப்படிங்க கொடுக்கறது? அதெல்லாம் லாட்டரி சீட்டா கொடுத்துட்டு போடுறது. பொறுப்பு வேண்டாம், ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்க வேண்டாம். உங்களுக்கு பெரிய செல்வாக்கு இருக்கு, அன்பு இருக்கு. ஆனா அது உங்களுடைய நடிப்புக்கு. அது சும்மா இல்லைங்க. கியூல நின்று ஆசைப்பட்டு செலவு பண்ணி நேரத்தை செலவழிச்சு கட் அவுட்டை போட்டு கட் அவுட்டுக்கு மேல மில்க் போட்டு மாலை போட்டு நம்ம காசை செலவழிச்சு ஏற்றுனது உங்களுக்கு. அதனாலதான் உங்க சம்பளம், உங்க காசு. அதை நம்ம கேட்கல. ஆனா நீங்க இன்னொரு சினிமா பண்ண வந்து நின்று பார்ப்போம். ஆனா அரசியல், மக்கள், நாடு கையில கொடுன்னா நான் சில கேள்விகளை கேட்க வேண்டியது என்னுடைய கடமை. நான் கேட்கிற கேள்விகள் அவர் ரசிகர்கள் காதல விடாம இருக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்றது? ஒரு பொறுப்புள்ள மக்களுக்காக நான் பேச வேண்டாமா? மக்கள் கேட்கிற கேள்வியை நான் கேட்க மாட்டேனா? அதுக்கு நீங்க வெறுக்கிறீங்களா? ஏன்பா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நாளைக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆயிடுறேன்னாலும் டிகிரி இருக்கான்னு கேட்பாங்க. இல்லைங்க, மக்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குற சயின்ஸ் கற்றுக் கொடுக்குறேன்னு எப்படி கற்றுக் கொடுக்குறா? அதுக்கு ஒரு பாஸ் எல்லாம் ஆகும் இல்லை, ஆயிடுக்கேன்னு கேட்பாங்க. அந்த தகுதி கொடுக்கிறது அமைச்சிடுவாங்க குழந்தைய. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு நாளைக்கு நான் சயின்ஸ் எடுக்கிறேன்னா அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். அவ்வளோ என்ன அவசரம்? நீங்க ஒருத்தர் இருந்தா போதுமா? எல்லா இடத்துலையும் உங்க கட்டவுட் இருந்தா நீங்க மட்டும்தான் எல்லா தொகுதியும் எல்லா மாநிலத்தையும் ஆட்சி செய்வீங்களா? அது எப்படி நடக்கும் இந்த நாட்டில்? அந்த கேள்வியை தான் நான் கேட்கிறேன். மதீயவாதம், இந்துக்கள் மேல அன்பு காட்டுவது. அவங்களுக்கு இந்துக்கள் மேல அன்பு இல்ல, அதிகாரம் வேணும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. பார்த்தோம்
பழனி வந்தாங்க. பழனி அவங்களுடைய முப்பாட்டமா அறிவு இருக்கு. பழனி தமிழ்நாட்டு கடவுள், அதுக்கு வரலாறு தெரியணும், விஷயங்கள் தெரியணும், இல்ல அதை வச்சு அரசியல் பண்ணலாம். திருப்பரங்குன்றத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 2 சமுதாயம் நிம்மதியா இருக்கு. ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்கு. உள்ளையா வர நீ மதுரையை இன்னொரு மணிப்பூர் ஆக்க வர்ற. இதை நான் பயன்படுத்தல. அவங்க என்ன செய்ய வர்றாங்க? டபுள் இன்ஜின் சர்க்காரம் அதிமுக, இந்த கூட்டணியும் அவரும். அது டபுள் இன்ஜின் சர்க்கார்ல டப்பா சர்க்காராக போகுது. ஏனென்றால் இன்ஜின் டிரைவர் டெல்லியில இருப்பான். இந்த எல்லா டப்பாக்களுக்கு சத்தம் போட்டு இது நம்மளுடைய தன்மானத்துக்கோ தமிழனுக்காக தமிழ்நாட்டுக்காக நிற்குமாங்கிறது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அவன் வெளியே இருக்கிற பாம்பு ஓகே, அவனுக்கு நம்ம நாடை விற்கிற ஒரு அணி இருக்குல்ல, அந்த அணிக்கு நம்ம ஓட்டு போட்டு நிம்மதியா இருக்க முடியுமா? முன்னாடி ஒரு பாம்பு தவளை கதை சொன்னேன். ஒரு மாநிலம், ஒரு குளம்னா, ஒரு கிணறுன்னா அதுல இருக்கிற தவளைகள் நாங்க தமிழ்நாட்டில் அதெல்லாம் வரலாம். நான் தான் தலைவன் ஆகணும் ஒருத்தன் கேட்கறான், அப்படி எல்லாம் ஆக முடியாது.